brother's family. அதேபோல And இந்த நிகழ்வுக்காக இலங்கையிலிருந்து வந்திருக்கின்ற we also welcome from Sri Lanka. பாஸ்டர் சிஸ்டர் விஷா அவர்களுக்கு கரங்களை தட்டி அவர்களுக்கு லண்டனிலிருந்து இன்னும் குடும்பம் வந்திருக்கிறாங்க. And another family from London. அன்பு சகோதர சகோதரிகளோடு வாழ்த்து கொண்டோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம். அதேபோல சுவிஸ் தேசத்தில் பல இடங்களிலிருந்து எல்லா மாவட்டங்களிலிருந்து அனைவரும் வந்திருக்கிறோம். And many people from all around Switzerland. உங்களையும் சபை சார்பாக வாழ்த்து கொண்டோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Welcome you all as well. ஆகவே நாங்கள் கண்களை மூடி ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல முன்பதாக, ஆண்டவரை ஆராதிக்கும் முன்பதாக Before we thank and worship the Lord, நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். we're going to pray. எல்லாரும் கண்களை மூடி Let's all close our eyes and pray. எல்லாரும் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஒரு விஷயம் ஜெபம் பண்ணி கொள்வோமாக. Take your time, take a minute and pray. Thank the Lord. ஜெபம் பண்ணி கொள்வோம். நன்றி பிதாவே, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நல்ல மாலை பொழுதுக்காக நன்றி அப்பா. உடைய பிள்ளைகள் உடைய சமூகத்தில் உங்களை திரும்பி வந்திருக்கிறோம் சுவாமி. நாமத்தை மகிழ்ப்படுத்தும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. இதனால தெய்வம் ஆசீர்வதிப்பீர்களாக, இந்த மாலை பொழுது தெய்வம் ஆசீர்வதிப்பீர்களாக. தகப்பனே, உடைய பிள்ளைகள் உடைய சமூகத்தில் கூடி உடைய ஆராதனைப்படியாகவும் சுவாமி உடைய நாமத்தை உயர்த்தும்படியாகவும் இந்த வார்த்தைகளை தியானிக்கும்படியாகவும் அந்தவரை அழகான நாமத்தில் பங்கெடுக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. இந்த மாலை பொழுது தெய்வம் ஆசீர்வதிப்பீர்களாக. அந்தவரே, எங்கள் விளைவினங்கள், எங்கள் முடியாமல், எங்கள் சோர்வுகள் எல்லாம் நீக்கி கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் விளைவினை பொழுது செய்த தெய்வம் இந்த மாலை பொழுது இந்த மண்டபத்துக்குள்ளே கிடந்து வந்து எங்கள் ஆராதனைகளை ஆசீர்வதிப்பீர்களாக. வார்த்தை போதி ஆசீர்வதிப்பீர்களாக. அதுவா விசேஷித்த விதமாக ஞானஸ்நான போதி ஆசீர்வதிப்பீர்களாக. நிச்சயதான போதி ஆசீர்வதிப்பீர்களாக. நாமம் வல்லமாய் மகிழ்ப்படும்படியாக நாங்கள் கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆரம்பத்திலிருந்து முடிவு பரியந்தம் வரைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை நடத்தும்படியாக உங்களுடைய ஆலயக்குள்ளாக எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். உங்களுடைய பிரசனத்திற்குள்ளாக ஒப்புக்கொடுக்கிறோம். உங்களுடைய வருடத்திற்குள்ளாக ஒப்புக்கொடுக்கிறோம் சுவாமி. உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எல்லாரும் இடத்துக்கு கூட்டிக் வந்தவர்கள் நன்றி அப்பா. நாம மாத்திரம் உங்கள் மூலம் மகிழ்ப்படும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. Thank you, Jesus, for this day. உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சமூகத்தை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம். Your children have come seeking your presence, O Lord. உங்களுக்குரிய கனத்தையும் மகிமையும் துதியையும் செலுத்தும்படியாக வந்திருக்கிறோம் சுவாமி. We are here to glorify and honor you. ஆகவே பாடல்கள் மூலமாக நாங்கள் பாடுகிற நன்றி பலிகள், துதி பலிகள், ஆராதனை பலிகள் எல்லாம் உமக்கு உகந்தவையாக மாறட்டும் தகப்பனே. All our songs of thanks, praise and worship all are to you, Lord. இதனால் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் கொண்டாடுகிறோம். We ask that you bless this day. ஒவ்வொரு பகுதிகளையும் தெய்வம் ஆசீர்வதிப்பீர்களாக. Bless every part of this. எல்லா முடியாமைகளையும் ஆண்டவராக நீக்கி கர்த்தருடைய ஆவியானவருடைய பலத்தினால் எல்லாவற்றையும் செய்ய, உங்களுடைய ஆவியினால் எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, help us do all things through your power and your spirit, Lord. பாடல்களை பாடுகிற பொழுது தேவநாமம் வல்லமாய் மகிமைப்படுவதாக. I pray that you are praised through our music and songs. உங்களை உயர்த்துகிற எந்த ஸ்தானம் இருந்தாலும் நான் வருவேன், வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்தீங்க தகப்பனே. Lord, you said that you will be with us where we are gathered in your name. ஆகவே இந்த இடத்தில் நீங்கள் இருக்கிறபடியால் நன்றி. Thank you for being with us here. இந்த இடத்தில் நீங்கள் இருந்து எங்களுடைய பகுதிகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். Be with us and bless this, O Lord. ஒவ்வொரு பகுதிகளையும் ஆசீர்வதிங்கப்பா. Bless every part of this service. வார்த்தை பகுதி ஆசீர்வதிப்பீர்களாக. Bless us through your word. ஞானஸ்நான பகுதி ஆசீர்வதிப்பீர்களாக. Bless us through your baptism. தொடர்ந்து நிச்சயதார்த்த பகுதியை தெய்வம் ஆசீர்வதிப்பீர்களாக. Bless the engagement as well, Lord. ஆரம்பத்திலிருந்து முடிவு பரியந்தம் வரைக்கும் எல்லா பகுதிகளையும் உடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுத்து We commit from the beginning to the end everything into your hands. ஆசீர்வதித்து Bless us, Lord. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனை கொடுத்த நல்ல பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Thank you. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. இப்பொழுது நாங்கள் ஆண்டவருடைய கனத்தை அவருக்கு செலுத்த போகிறோம். Now we're going to glorify him and give him what he deserves. நம்முடைய ஆண்டவர் முடிந்த அளவு கரங்களை தட்டி பாடி கடவுளுடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். As much as you can, put your hands together and worship. ஆமென். ஆமென். கரங்களை கொண்டு வந்தவர்கள் Those who brought hands, கரங்களை கட்டி கொண்டு நிற்காம don't tie it up, don't cross it. பாடுகிறவர்கள் கரங்களை தட்டி பாடி
ஆனது செல்வார். Brother Avalon is going to come and lead us into worship. கரங்களை தட்டி வரவேற்கிறோம். ஹalleluya. Hallelujah. கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. May God bless you, protect you. இந்த அருமையான இந்த நாளிலே நாங்கள் ஆராதனைக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக Before we go into worship on this beautiful day, நாம் எப்பேற்பட்ட ஒரு தேவனை ஆராதிக்கிறோம் என்பதை அறிந்து புரிந்தவர்களாக நாங்கள் ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். we should know and understand what kind of a God we worship. ஆகவே அதற்கு ஆதாரமாக நான் ஒரு வார்த்தையை வாசிக்கிறேன். We're going to read a word as an example of it. ஏசாயாவின் புத்தகம் 42:8 விதமாய் சொல்லுகிறது. Isaiah 42:8. எல்லாரும் கரங்களை தட்டி பாசமாய் கரங்களை கொண்டு வந்தவர்கள் கரங்களை உயர்த்தி தேவனுக்கு மகிமையை செலுத்தி கொஞ்ச நேரம் நாங்கள் தேவனை துதிப்போம். ஹalleluya. துதிகளை மாற்றிலே வாசமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, உங்களை ஆராதிக்கும்படி உங்களை துதிக்கும்படி உங்களுடைய நாமம் மகிமைக்கென்று எங்களை உண்டாக்கினீங்க சுவாமி. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களை துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்ன நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே, இந்த ஆண்டவரே அப்பா, ஓ ஆண்டவரே, ஒரு பாவி மறந்து இருக்கிற பட்சத்திலே ஆண்டவரே பரலோகம் மகிழ்ந்து கழிவுகின்றன என்று ஆண்டவரே லூக்கா 15 நாங்கள் பார்க்கிறோம். தகப்பனே, அவ்விதமாய் இன்றைக்கு ஆண்டவரே இந்த நாளை நீர் கொண்டு கொண்டபடியா, இந்த மகத்துவமான நாளை கொண்டு கொண்டபடியா, இந்த வல்லமையுள்ள நாளை கொண்டு கொண்டபடியா, இந்த ஆசீர்வாதமான நாளை கொண்டு கொண்டபடியா, இன்று ஒரு பாவி மனம் திரும்புகிற ஆண்டவரே உங்களுடைய பரலோகத்திலே சேர்த்துக் கொள்ளப்படுகிற ஒரு பெரிய ஆண்டவரே நிகழ்ச்சியை, ஒரு பெரிய நிகழ்வை நாங்கள் செய்யும்படி ஆண்டவரே பரலோகத்திலிருந்து எங்களை ஆசீர்வதித்தவரே, பரலோகத்தில் உண்டான ஆண்டவரே ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்புகிறவரே, உங்களை துதிக்கும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். உங்களுடைய ஜனங்கள் அப்பா, உங்களுடைய கைகளின் கிரியைகள் நாங்கள் ஆண்டவரே
ஆத்ம நங்கூரமே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் ஆத்மாவை தேற்றி நீதியின் பாதையில் நடத்துகிறவரே, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கிறீர்கள், பொல்லாப்புக்கு பயப்படுகிறேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று தாவீது உம்மை குறித்து மேன்மை பாராட்டுகிறார். ஆண்டவரே, எங்களுக்காக அடிக்கப்பட்டவரே, எங்களுக்காக நொறுக்கப்பட்டவரே, எங்கள் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியானவரே, ஓ ஆண்டவரே, மயில் கத்தரிக்கப்படுகிறவர்கள் சத்தமிடாத இருக்கிற ஆட்டைப் போல எங்களுக்காக ஆண்டவரே சத்தமிடாத இருந்த தேவரே, சிலுவையிலே வெற்றி சிறந்தவரே, சிலுவையிலே எல்லாவற்றையும் ஒழிந்து கொண்டு ஆண்டவரே எங்களுக்காக யாவையும் ஜெயமாக விளங்கினவரே, மரணமே கூறுங்கே, பாதாளமே ஜெயமுங்கே என்று மரணத்தை மரணத்தினால் வென்றவரே, பாவிகளை நேசிக்கிறவரே, பாவத்தை எதிர்க்கிறவரே, பாவி மனம் விரும்புகிற பட்சத்திலே பரலோகம் மகிழ்ந்து கனிகூறுகிறது என்று சொன்னவரே, பரலோக ராஜ்யத்தை உனக்கு தருவேன் என்று சொன்னவரே, நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்தவர், வாக்கு மாறாதவராய் எங்கள் பரிசுத்த ஆவியார் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறபடியால், எங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறபடியால், எங்களை ஆண்டவரே அப்பா நீங்கள் ஆசீர்வதித்திருக்கிறபடியால், எங்களை ஆண்டவரே நீதிமானாய் மாற்றியிருக்கிறபடியால், எங்களை முன்குறிக்கிறவரே, எங்களை பேர் சொல்லி அழைக்கிறவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தவரே, எங்களை நீதிமானாக்கிறவரே, எங்களை மகிமைப்படுத்துகிறவரே, ஆண்டவரே உங்களுக்கு நன்றி. Thank you Father, thank you Lord, thank you Father, thank you Son, Son of Lord, hallelujah, thank you Holy Spirit, we thank you, we thank you Master, you are here, you are with us, hallelujah, thank you Master, thank you Lord, thank you Lord. To
அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசேயோடு இருந்தது போல யோசுவாவே நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர், குமாரனுடைய கிருபையினாலே அவர் எங்களை கிரியத்தை கொண்டதினாலே இடத்திலே நாங்கள் நிற்கிறோம். இந்த தொழுவத்தில் இல்லாத அநேக ஆடுகளும் எனக்குண்டு, அவைகளையும் நான் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரே, இலங்கை தேசத்தில் இருந்து சுவிஸ் தேசம் வரைக்கும் எங்களை ரட்சித்தவரே, ரட்சிக்கிற கண்மலையே, ரட்சிக்க கூடாத வழிக்கு கரங்கள் குறுகி போகாதது துதிக்கிறோம்,
Thank you, Lord of Lords. Thank you, King of Kings. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுக்கே துதி, உங்களுக்கே கனம், உங்களுக்கே மகிமை சர்வலோகத்தின் தேவனே, சர்வலோகத்துக்கும் ஆளுகை செய்கிறவரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரே, சமுத்திரத்தின் விலாசத்தை வட்டடித்தவரே, இம்மட்டும் வா, இதற்கு மிஞ்சி வராதே என்று மனதை முதலாக இருக்கிறவரே, பெரிய காரியங்களை செய்கிறவரே, வாழ்க்கையில் அற்புதங்களை, அதிசயங்களை, அடையாளங்களை நடப்பிக்கிறவர் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்திற்கு, எங்கள் துதிக்கும், எங்கள் ஆராதனைக்கும் அதில் தருகிறவரே, நீர் ஒருவரே ஆராதிக்கப்பட்டிருக்கிறவர். உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து எங்களோடு இருந்து நீங்க மகிமைப்படுங்கள். தொடர்ந்து வரும் காரியங்கள் கர்த்தர் பொருட்படுத்தினார். பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தும். ஆண்டவருடைய வார்த்தை நம்மோடு ஆண்டவர் பேசுகிற போது Now is the time that God shares His word with us. வேதம் சொல்கிறது கர்த்தர் வார்த்தையினால் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். The Bible says that with His word He created everything. பைபிள் சொல்கிறது, The Bible says, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவும் அவருக்கு உண்டு அவருக்கு என்றுமே எல்லா படைப்புகளும் உண்டாக்கப்பட்டது என்று நம்முடைய வார்த்தை சொல்கிறது. it says that everything was created by Him, through Him, and for Him. சகல பிரஸ்தாபங்களை பார்க்கலாம் ஆண்டவர் வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார். And He has lifted it up above all else. இப்பொழுது மிக முக்கியமான ஒரு பகுதி. So now this is a very important section. பிரபலமான கடவுளுடைய வார்த்தையை எங்கள் மத்தியில் இருக்கிற அன்பு போதகர் சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். Our dear pastor has brought us God's word to me. என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனும், My spiritual father, என்னுடைய திருச்சபைக்கு ஆவிக்குரிய தகப்பனுமாக இருந்து கரைகளை தட்டுவோமா? அவருடைய மத்தியில் என்னுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் போது நாம் எல்லாரும் ஒரு விஷயம் எழுந்திருந்து கரைகளை தட்டி அங்கே ஆசீர்வாதமாக அனைவரையும் இயேசுவின் நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். Welcome all of you in the mighty matchless name of Jesus. இந்த ஆராதனையின் இந்த பகுதி ஞானஸ்நான ஆராதனை பகுதி. The segment of this service now is the segment of water baptism. So I'm going to concentrate on water baptism. தண்ணீர் ஞானஸ்நானத்தை பற்றி நான் இந்த நேரத்திலே நான் பேசப் போகிறேன். And then after the water baptism, we will partake of the Lord's table, and at that moment I will explain certain things about the Holy Communion. ஞானஸ்நானத்துக்கு பிறகு திருவிருந்திலே கலந்து கொள்ள போகிறபடினாலே திருவிருந்தை பற்றின ஒரு சில விஷயங்களை அந்த நேரத்திலே நான் சொல்றேன். முதலாவது நாம் தண்ணீர் ஞானஸ்நானத்தை பற்றி நாம் பேசுவோம். கிறிஸ்தவம் என்றால் என்ன? What is Christianity? கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, ஒரு உறவு. Christianity is not a religion but a relationship. A relationship between God and man. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையான ஒரு உறவு. இப்போ ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்து தனக்கு கீழ்ப்படிய சொன்னார். அவர்கள் கீழ்ப்படியவில்லை. அந்த கதை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். You all know only too well that God created man and woman, and God told them to obey Him, but in the Garden of Eden, both of them disobeyed God. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் அவர்கள் பாவிகளானார்கள். By disobeying God, they became sinners. By becoming sinners, the relationship they had with God was severed. அப்படி அவர்கள் பாவம் செய்தபடியால் தேவனோடு இருந்த அவர்களுடைய உறவு முறிந்தது. அவர்
ரட்சிக்கப்பட்ட நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோமோ, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள்ளாக உயிர்ப்பித்தார் என்று. The Bible tells us that at salvation we were dead in our sins and trespasses, but we were brought to life through Jesus Christ. That is called salvation. அதுதான் ரட்சிப்பு என்பது. அப்போ கிறிஸ்தவம் என்பது அந்த மரித்து போயிருந்த நாம் மறுபடியும் பிறந்து தேவனோடையான உறவை மேல புதுப்பித்துக் கொண்டது ஆகும். Therefore, the definition of Christian or Christianity is to restore and to renew the severed relationship of man with God through salvation. அப்போ இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது? கிறிஸ்தவம் ஒரு மதமாகி இருக்கிறது. Unfortunately, today Christianity is more like a religion. சபைக்குள்ளே சடங்காச்சாரங்கள் நுழைந்திருக்கின்றன. Ceremonies and traditions have entered the church. சபை என்பது தேவனுடைய பிள்ளைகள் சேர்ந்து அப்பாவை ஆராதிக்கும் இடம் என்பது தாண்டி சில பக்தர்கள் ஒன்று கூடி மதத்தை ஆராதிக்கும் ஒரு ஸ்தலமாய் மாறி இருக்கிறது. Instead of God's children coming together in fellowship and in communion with their Father in a church context, has been now changed into people, religious people coming together and practicing a religion. அதனால என்ன நடந்திருக்கிறது? கிறிஸ்தவம் என்றால் என்னவென்று அநேக கிறிஸ்தவர்களுக்கே தெரியும். Unfortunately, there are many Christians who don't know what Christianity is all about. ஆனால் அதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க வரவில்லை. ஒரு சின்ன ஒரு ஞாபகத்தை உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறேன். I am not here to teach you Christianity, but to remind you certain things that are there in the Bible. அப்போ கிறிஸ்தவத்தின் முதல் படி என்ன? ரட்சிப்பு. What is the first step in Christianity? Salvation. அப்போ ஒருவர் எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? How can one get saved? How can one receive salvation? Now you also my daughter here. என்னுடைய மகளை நீங்கள் பார்த்தீர்கள். ஒரு பாஸ்டர் மகளாகத்தான் பிறந்தார். She was born as a pastor's daughter. But does that make her a Christian? Definitely not. ஒரு பாஸ்டரின் மகளாய் பிறந்தபடினால் அவள் ஒரு கிறிஸ்தவனா கிடையவே கிடையாது. ஜெரமி பாஸ்டர் அருண்சனுடைய மகனாய் பிறந்தார். ஆனால் அதற்காக அவன் கிறிஸ்தவனா கிடையாது. Jeremy was born as the son of the pastor of this church, Pastor Arunsan. But that does not make him a Christian. அப்போ ரட்சிப்பு என்பது ஒரு மனிதன் ஆண்டவனத்துக்கு வந்து, ஆண்டவரே நான் ஒரு பாவி என்பதனை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். The first step of Christianity is salvation, and the first step in salvation is to acknowledge that I am a sinner. அதாவது கிறிஸ்தவத்தின் முதல் படி ரட்சிப்பு. ரட்சிப்பின் முதல் படி என்ன தெரியுமா? நான் ஒரு பாவி என்பதை ஏற்றுக்கொள்வது அல்லது நம்புவது. எப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்கிறோம் தெரியுமா? ஏதோ பாவிகளே அல்ல நாம் என்பது போன்ற உலகத்தில் வாழ்கிறோம். We are living in a world where nobody wants to admit that he or she is a sinner. நான் பாவி, நான் செய்வது என்னை பொறுத்தவரை சரி. We are living in a pragmatic utilitarian
where we say, I know that I am not a sinner. I know how I live. அதனால் தான் இன்றைக்கு உலகத்தை பார்த்தால் அசுத்தங்கள் எல்லாம் சுத்தமாக காட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. That is why in the world today, evils are shown as wonderful things. வெட்கப்பட வேண்டியவை பெருமைக்குரிய விடயங்களாக பேசப்படுகின்றன. Things that are shameful are shown as proud. ஏனென்றால் இன்றைய உலகம் அதிகமாக தாங்கள் பாவம் செய்யவில்லை, நாங்கள் பாவிகள் அல்ல, நான் இப்படித்தான் வாழுவேன், என் கால் என் பெற்றோர். So in today's world, it's like I am made this way, I am born this way, this is how I will live, this is my car and my petrol, you shall. That's the world we are living. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் வாழ்கிறோம். அதனால் முதலாவது ஒரு ஆள் நம்ப வேண்டும், நான் ஒரு பாவி. First step is for somebody to acknowledge that I am a sinner. Even if I don't feel like one, I have to acknowledge that I am a sinner, because the Bible says all have sinned and fallen short of God's glory. Romans 3:23. ஏன் நாம் நம்ப வேண்டும்? பாவம் செய்திருக்கிறோம் என்று நாம் பாவம் செய்ததாக உணர்ந்தபடினால் அல்ல, வேதம் சொல்லுகிறபடினால். வேதம் என்ன சொல்லுகிறது? ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள். ஓகேதானே? இரண்டாவது படி, ரட்சிப்பின் இரண்டாவது படி, நான் பாவி என்று உணர்ந்தவர் என்ன செய்ய வேண்டும்? தன் பாவத்தை ஆண்டவரிடத்தில் வந்து சொல்லி, என்னை மன்னியுங்கள் ஆண்டவரே என்று சொல்கிறார். The second step of salvation is for the person to come to God and say, Lord, since I am a sinner, please forgive me. That's humbling yourself before God. அது தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவதாகும். ஏன் சொன்னார்? வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். What did Jesus say? Come unto me all. Mind you, all. Come unto me all ye burdened and heavy laden, and I shall give you rest. அப்போ இயேசுவிடத்தில் வந்த ஆண்டவரே, நான் பாவி, என்னை மன்னியுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர் நம்மை மன்னிக்கிறார். When we come to Jesus and when we say, Jesus, please forgive me, He forgives us. Why and how does He forgive? ஏன், எப்படி நம்மை மன்னிக்கிறார்? நாம் அடைய வேண்டிய தண்டனையை அவர் சிலுவையில் அடைந்தபடியார். Because He took upon Himself the punishment, the chastisement that you and I should have enjoyed. He died on the cross on our behalf, and I shall elaborate a little bit on that when we get into the Holy Communion. திருவிருந்துக்குள்ளே போகும்பொழுது அதை குறித்து கொஞ்சம் நான் பேசுவேன். இப்போ இயேசு நம்மை மன்னித்து விட்டார். Okay? Jesus has forgiven us. That's step number 2 in salvation. ரட்சிப்பின் இரண்டாவது படி. ரட்சிப்பின் மூன்றாவது படி என்ன தெரியுமா? What is step 3 in salvation? இயேசு சொல்கிறார், இப்போ நீ என்னோடு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு இருக்கிறீர்கள். Now you have to die with me, be buried with me, and you have to rise again with me. Wow. நன்றாக கவனிங்க. இந்த மூன்றாவது பகுதி தான் கிறிஸ்தவத்தின் இரண்டாவது அம்சத்துக்கு நம்மை கொண்டு போகிறது. The third step of salvation leads us into the second step of Christianity, which is called the baptism. ஞானஸ்நானம் என்பது. Arthur, you are Arthur, right? Arthur, I'm very happy and proud to see you, a young man who wants to obey in waters of baptism.
ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் எடுக்க போவதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன், பெருமைப்படுகிறேன். ஓகே, இப்போ நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் இருப்பீர்கள். எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்தவர்களாக தான் நல்லது. ஞானஸ்தானம் எடுக்காதவர்களாக இருந்தால் சீக்கிரம் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு வழி பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் ஞானஸ்தானங்களை இப்பொழுது ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஓகே, I believe all the others have been baptized in water. If not, make sure to arrange a date for you to receive water baptism. And those of you who have received water baptism, now retrospect on the day that you received water baptism. Okay? Which takes me way back to 1979, 30th of April. Ooh. So I'm older than I look. என்னுடைய ஞானஸ்தான தேதி 1979 ஏப்ரல் மாதம் 30. அப்ப இந்த பிள்ளைகள் நினைச்சீங்கன்னா நம்மளெல்லாம் 2 வயசு தான் கூட 4 வயசு கூட இப்ப உங்களுக்கு தெரியும். பாவம், அசுத்தம், மறுபடியும் பிறந்தல், இவற்றை பற்றி பேசும் பொழுது ஒரு சட்டம், நீதி என்கின்ற ஒரு விடயத்துக்குள்ள வருகிறோம். When we talk about disobedience, sin, and then salvation, we are talking some legislative terminology. We are talking legal elements. சட்டப்படி குற்றம் செய்தவன் தான் தண்டனை அனுபவிக்க வேண்டும். By law, the offender needs to receive the punishment. Somebody else cannot receive a punishment for the crime of somebody else. இன்னொருவருடைய குற்றத்துக்கு வேறொருவர் தண்டனை அனுபவிக்க முடியாத சட்டத்தின். அப்போ நமக்காக இயேசு வந்தாராம், நமக்காக அவர் சிலுவை ஏகினாராம், நமக்காக ரத்தம் சிந்தினாராம், நமக்காக மரித்தாராம். அதெல்லாம் ஆவிக்குரிய விதத்திலே நல்லது. It is very spiritual and lovely to say that Jesus came for us, He died for us, He bled for us, He died and rose again for us. That's all wonderful. But is it acceptable legally? சட்டப்பிரகாரமாக அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. நான் செய்த பாவத்துக்கு நான் பாவத்தின் சம்பளம் வரும். ரோமர் 6:23 அந்த மரணம் எனக்கு தான் வர வேண்டும். According to Romans 6:23, the wages of sin is death, so I should die for my sins. அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை ஞானஸ்நானத்தின் போது 2000 வருடங்களை கொண்டு போகிறார். ஆவிக்குரிய விதத்தில் God is taking us back to 2000 years ago in a spiritual and symbolic manner to Golgotha. நீங்கெல்லாம் அந்த காலத்துல அந்த டைம் டிராவல் படம் போடுறோம். You may have enjoyed time travel movies and programs. How many of you remember or enjoyed such programs? I love them. The time travel movies and programs. Only if I am able to travel back in time, I know where I need to go, I know who to punch, and I know what to do to make some adjustments. Oh my gosh, if that is possible, I am number 1 candidate. காலத்து டைம் மெஷின் படி பின்னால போறதா இருந்தா எந்த தெய்வமே பின்னால போயிட்டு எத்தனை மூலிகளுக்கு குத்த வரம் பொத்து தெரியுமா? அப்போ ஆண்டவர் கடந்த 2000 வருஷங்களாக நமக்கு டைம் டிராவல் வைத்திருக்கிறார். For the past 2000 years, God has implemented time travel. Do you know that? Time travel is there in the Bible. Do you know that? Time travel Bible இருக்குது. பைபிள்ல டைம் டிராவல் பத்தி முதல்ல பேசுகிறவர் யார்? புதிய ஏற்பாட்டில் யாரும் சொல்ல முடியும்? Who can tell me the first person in the New Testament who spoke about time travel? Anybody?
Misha? Okay, here is a clue about it relates to the baptism and crucifixion of Jesus. ஞானஸ்நானம், சிலுவை, இதை பற்றி இருக்கு. இல்ல இல்லை. The Apostle Paul had never seen Jesus face to face when Jesus was alive. இயேசு இந்த உலகத்தில் இருந்த காலத்திலே பவுலடியார் இயேசுவை நேரடியாக காணவில்லை. இயேசு சிலுவையில் அறையப்படும் போது பவுலடியார் இருக்கவில்லை அந்த இடத்தில். When Jesus was crucified, Paul was not there. Okay? But Paul was there when they killed Stephen. Remember? ஸ்தேவானை கல்லெறிந்து கொள்ளும்போது பவுலடியார் வந்தார். பவுலடியார் கலாத்தியர் புத்தகத்தில் என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். Paul the apostle says, I am crucified with Christ. He's talking about time travel. He is writing 30 years after Jesus was crucified, saying that he was crucified with Jesus. 30 வருடத்துக்கு முன்பு இயேசு சிலுவையில் அறையப்பட்டது. இவர் கிபி 60ஆம் ஆண்டில் எழுதுகிறார். கலாத்தியர் எழுதும் பொழுது கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். போனேன், சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனா இன்னைக்கு வாவ், டைம் டிராவல் போனாரு வந்தார். Look at the time travel. He says, I am crucified with Christ. Okay, he goes to AD 30. Yet I live now. Wow, he comes back to AD 60. And he says, it's no longer I who live, but Jesus in me. இனி நான் அல்ல, எனக்குள் அவரே வாசம் செய்கிறார். அதுபோல ஏப்ரல் 30, 1979ஆம் ஆண்டு சுரேஷ் ராமச்சந்திரன் டைம் டிராவலிலே கொல்கத்தாவுக்கு போனார். அந்த 30th of April 1979 சுரேஷ் ராமச்சந்திரன் went back to Golgotha to AD 30 and he is still living there. Okay, போனேன், சிலுவையில் அறையப்பட்டேன், வந்தேன். I went, I died once again and came back. நீங்கள் எல்லாரும் உணர்ந்தீர்களோ உணரவில்லையோ, ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது உங்களுக்கும் அதுதான் நடந்தது. Whether you realize it or not, when you receive water baptism, that's exactly what happened to you. And in a few moments, our dear Arthur is going to be transformed to AD 30, but don't worry, you will come back instantly. Okay? Just when you go there, can you have greetings to those fellows there? You know, the Roman soldier, pilot, and the 2 thieves and all that. Just say hi. அப்போ ஆத்தர் என்ன செய்ய போகிறார்? கொஞ்ச நேரத்திலே அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன் போய் கிறிஸ்துவுடன் கூட சிலுவையில் அறையப்பட போகிறார். ஆனாலும் திரும்ப வரப்போகிறார். ஓகே, இப்போ ஆத்தருக்கு நடக்க போறதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் உங்கள் ஞானஸ்நானங்களிலே கற்பனை பண்ணிக்கொள்ளுங்கள். I'm going to explain how this is going to happen to Arthur, and those of you who received water baptism, you retrospect and you fit your story into that. Okay? Romans and the Jews are going to kill you. Okay, they are going to arrest you in the Garden of Gethsemane. ரோமர்களும் யூதர்களும் ஆர்த்தரை கைது செய்ய போகிறார்கள் கெத்செமனே தோட்டத்தில். And they are going to lead you to Caiaphas' palace where you are going to be interrogated a whole night. And they are going to punch you and hit you and question you, and they are going to take you down to the cellar and tie you all night in that stinking dungeon overnight. அவர்கள் உங்களை காய்பாளனுடைய அரண்மனைக்கு போய் இரவிரவாக அடித்து துன்புறுத்தி அந்த பாதாள சிறையிலே காலை வரை வைக்க போகிறார். மறுநாள் காலையிலே ஆண்டவரை கொண்டு போய் பிலாத்துவினுடைய அரண்மனையிலே நிறுத்த போகிறார். The next morning, Arthur is going to be led to
into Pilate's palace, and Pilate is going to flog him 39 stripes. பிலாத்து 39 வார அடிகளை இவருக்கு வழங்க போகிறார். அப்புறம் அந்த கேப்ல ஏரோது அரண்மனைக்கு போய் அங்கே ஸ்டோர் பண்ணி எல்லாம் தெரிந்து முன்முடி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும் நடக்கும். Within that little gap, Arthur will enter Herod's palace also, where he will be crowned with a thorny crown and he will be worn a scarlet robe. அப்புறம் கடைசியிலே சிலுவை தூக்கிக் கொண்டு பிலாத்துவின் அரண்மனையில் இருந்து கொல்கத்தா வரை போக வேண்டும். அவர் போவார். And then from Pilate's palace all the way to Golgotha, Arthur will be led. And Arthur will not be able to carry his cross. So somebody like Simon of Cyrene will come to help. We will give a little helping hand also. தூக்கம் முடியாமல் போகிற சிலுவையை துவப்பதற்கு சிறையினை ஊழலாகிய சீமோன் ஒருவர் வருவார். கடைசியிலே அங்கே சிலுவையில் அவருடைய உடைகளை எல்லாம் களைந்து விட்டு அப்படியே அவரை ஆணி அடித்து அவரை சிலுவையில் தொங்க வைக்க போகிறார். And at Golgotha they are going to strip you and then nail you with 1.5 feet long nails onto the cross. அங்க வச்சு இவர் சாகுகிறார். எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி இவர் சாகுகிறார். And Arthur will say, it is finished, and Arthur will die. Do you know who is going to take you from Gethsemane all the way to Golgotha? Me and Master Hamza. And the Roman is the Jew. Okay? நான் தான் அந்த ரோமன், Master Hamza தான் அந்த யூதன். உங்கள் ஞானஸ்தானங்களின் போது வந்த அந்த ரோமர்களும் யூதர்களும் யார் என்று நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். You try to remember your Roman and your Jew who crucified him. You know, it's interesting, but this is the truth. I'm not here to, dramatize things and make, how can I put it? This is not a drama, this is the reality. It's fun, but it's a painful reality. For us, it's a peaceful reality. அது ஒரு வேதனையான ஆனால் இன்பமான ஒரு சத்தியம். ஓகே, ஆத்தர் செத்து வருகிறார். Arthur dies. Okay, Arthur dies. This Arthur dies over there. இந்த Arthur செத்து போவார். நாசம், கப்புச்சு. Okay. அந்த நேரத்திலே நானும் அருட்சமும் வேஷம் மாறுகிறோம். Me and Pastor Arutsan change into 2 other persons after you die. Okay? நிக்கோதேமுவும் அரிமத்தியனாகிய யோசேப்புமாய் நாங்கள் 2 பேரும் மாறும். The both of us become Nicodemus and Joseph of Arimathea. What did those 2 do? அவர்கள் என்ன செய்தார்கள்? சிலுவையில் இருந்து இயேசுவை இறக்கி அடக்கம் பண்ணினார்கள். They are the 2 individuals who removed Jesus from the cross and buried him. So when the both of us put you inside the water, that's what we are doing. தண்ணீருக்குள்ள அவரை அழுத்தும் பொழுது அதைத்தான் நாங்கள் செய்ய போகிறோம். தண்ணீருக்குள் போட்ட உடனே நானும் அவர் வேஷமாகுவோம் வருவது. At the time, that the moment that we bury Arthur in the water, swiftly and suddenly, both Pastor Arutsan and I change into 2 other personalities. Who? The 2 angels
will play the role of those two angels, and we resurrect Arthur with Jesus. Hallelujah. நாம first அனுப்பிச்ச தேவதூதர்களை போல இவரை வெளியே எடுப்போம். விளங்குதா உங்களுக்கு? அப்ப நம்ம ரெண்டு பேரும் பாவீங்க. Actually, the painful two characters are Pastor Richard and I. It is our program, not your program. It's our program. Look how many roles we have to play. Romans, Jews, Joseph of Arimathea, Nicodemus, and he and I will have to discuss who is going to be Joseph, who is going to be Nicodemus. And then which angel? Talamatla இருக்கிறவரா இல்ல கால்மாட்ல இருக்கிறவரா? யோசேப்பு அரிமத்தியனா இல்ல யோசேப்பா நீங்க இல்ல நிக்கோதேமுவா நீங்க? நீங்க யூதனா எந்த தெய்வமே ஞானஸ்தானம் கொடுக்கிறவங்க யாரா இருக்கணும்னு இப்ப விளங்குறவங்களுக்கு கண்டவனும் ஞானஸ்தானம் கொடுக்க கூடாது. Do you realize that because of the gravity of not just the baptized but even the baptizer, you should not receive baptism from any Tom, Dick and Harry. But there was an Ethiopian mandiri இருந்தார். There was an Ethiopian minister who came to Jerusalem in the book of Acts. அப்போஸ்தலர் புத்தகத்தில் அவர் எருசலேமில் வந்து எல்லாவற்றையும் முடித்துவிட்டு அவர் எத்தியோப்பியாவுக்கு திரும்பி போய் கொண்டிருக்கிறார். அவர் ஒரு யூதர். He's an Ethiopian Jew. Having come to Jerusalem, he completed his religious task and he was on his way back to Ethiopia. And he was reading the book of Isaiah. Isaiah புத்தகத்தை வாசித்துக் கொண்டு போகிறார். அவருக்கு இப்போ ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். Now he needs to receive water baptism. Who baptized him? சொல்லுங்க, யார் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார்? சொல்லுங்க. பிலிப்பு. பிலிப்பு என்கிறத Samaria. Philip was in Samaria. My goodness. God told Philip to get up and go all the way to Negev. My goodness, that's Samaria, Jerusalem, Beersheba, and then into the Negev. சமாரியாவிலிருந்து கீழே எருசலேம் வந்து அங்கிருந்து பெர்சேபா போய் அங்கிருந்து நெகேவுக்கு போகணும். அந்த உலகத்துக்கு ஞானஸ்தானம் விளக்குதா? இன்றைக்கு சில பேருக்கு ஒரு கேள்வி. Some people have a question. You have a baptism service. ஞானஸ்தானம் ஆராதனையா? எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க? How many are receiving water baptism? Well, one or one? Just one? It's the big fuss for just one person. Are we going to dress up? And are we going to fill the tank? Are we going to book a church with all the facilities just for one person's baptism? Am I right now? ஒரு சர்ச் வாடகை எடுக்கிறீங்களா? சிலோன் இருந்தால் எடுக்கிறீங்களா? அழகழகா உடுத்திட்டு வாரீங்களா? இங்கிருந்து மைக்கெல்லாம் பிடிச்சி பாடுறீங்களா? என்ன அடுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கு இத்தனை லட்சம் 25-30 பேர் அவன் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். என்ன சபை நடத்துகிறாரு? மூடி கொண்டு போவேன். ஒரு ஆத்மாவை உனக்கு கிடைச்சா after all, one person. Ask that from Philip. Philip கிடைக்கவில்லை. After all, ஒரு ஆளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறதுக்கு நீ சமாரியாவிலிருந்து அந்த வரைக்கும் போகணுமா? To baptize one person, should you have to go all the way from Samaria? Now that's how serious baptism is. அவ்வளவு முக்கியம் இந்த ஞானஸ்தானம். எடுப்பது மட்டும் கொடுக்கிறவனும் சரியான ஆளாக இருக்கும். Not only the one who receives baptism, even the giver must be the proper person. You understand? விளங்குதா உங்களுக்கு? So கண்டவங்க ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடாது. Baptism should not be given by any Tom, Dick and Harry, and because they are playing the roles of the Romans, Pilate, Herod, Caiaphas, Herod, Pilate, Caiaphas,
தாய்மாட மாமா அண்ணா அப்புறம் கைது பண்ண மல்குஸ் காது வெட்டப்பட்டாங்க அவரு அப்புறம் அந்த நூற்றுக்கு அந்த அந்த பிறகு வீட்டில் குத்துனவன் சீட்டு போட்ட அந்த உடுப்புல அந்த அத்தனை பேருடைய கடமையும் அந்த ஞானஸ்நானம் கொடுக்கிற 2 பேர் செய்யறது. So all those people are represented in and by this person who is baptized. And then followed by Nicodemus and Joseph of Arimathea and then the angels. Arimathea Joseph முதல்ல இல்லைங்க. அப்புறம் நம்மளோட பாத்திரம் நல்லது. Our job is lovely. Initially we are the villains. We are the bad guys. Right? The Jews, bad Jews and the bad Romans. இல்லையா? கெட்ட இவர்களும் கெட்டவர்களும் போராடுறாங்க. So initially we are murderers. And then we become nice. We take the trouble of burying it. So அது பிறகு அந்த கெட்டவர்களுடைய பாத்திரம் மாறி நல்லவங்களை மாறி அடக்கம் பண்றோம். அதுக்கு பிறகு அதையும் தாண்டி தேவதூதர்களாகிறவங்க. After that we are promoted as angels. We start as sinners and we end up as angels thanks to others. If God has said no baptism today, you will not become angels. ஞானஸ்நானம் எடுப்பவர்கள் மாத்திரமல்ல, கொடுப்பவர்களும் சரியான இருக்க வேண்டும். அப்போ இந்த இயேசுவை வேதம் சொல்லுகிறது, இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் பாவ அறிக்கை செய்து மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். So these people who receive baptism should receive baptism by repenting. So children cannot repent. They don't know. சின்ன பிள்ளைகளுக்கு மனம் திரும்ப தெரியாது. அதனால் வேதத்திலே குழந்தை ஞானஸ்நானம் இல்லை. The Bible therefore does not have infant or child baptism. It is the tradition which introduced child baptism and then later on confirmation. சட்டவியாச்சாரம் தான் குழந்தை ஞானஸ்நானம் கொடுத்தது, அப்புறம் அதை உறுதிப்படுத்தல் செய்தது. அதே போல அரிமத்தியனாகிய யோசேப்பும் நிக்கோதேமும் இயேசுவை என்ன செய்தார்கள் சொல்லுங்க? என்ன செஞ்சாங்க? What did Joseph of Arimathea and Nicodemus do? They buried Jesus. அடக்கம் பண்ணாங்க. இப்போ அடக்கம் பண்ணும்போது இப்ப அங்க கல்லறை, நம்ம மண்ணில் அடக்கம் பண்றது தான் நமக்கு தெரியும். கல்லறைக்குள்ளேயோ மண்ணுக்குள்ளேயோ அடக்கம் பண்ணும்போது இப்படி அடக்கம் பண்ணும். உள்ள போடணுமா இல்லை? When you bury in a tomb or on the ground, you have to dig and place the body and cover it with soil. Correct? தோண்டி உள்ளால வச்சு மண்ணு போட்டு நிரப்பணும். கல்லறைக்கு உள்ள வைக்கிறதா இருந்தா கல்லறை உள்ள வச்சுட்டு கல்லறை மூடிடணும். If it is in a stone tomb, sarcophagus tomb, then you have to place the body inside and close it. ஒரு கல்ல கொண்டாந்து இந்த இவங்களோட தலையில வச்சுட்டு உங்களை நான் கல்லறையில வச்சுட்டேன்னு சொன்னா எப்படி வர முடியுமா? If I place a stone on somebody and say now you are buried in a tomb, can it be accepted? If you pour some sand or soil on the head of a dead corpse, is the corpse buried? ஒரு செத்த குணத்துக்கு தலையில கொஞ்சம் மண்ணை வச்சுட்டா அடக்கமாயிருமா? இல்லை. அதுபோல தெளிப்பு ஞானஸ்நானம் அல்ல. Just like that, on the same token, sprinkling baptism is not baptism. The Greek word baptizo means to immerse in water. Baptizo என்ற அந்த கிரேக்க சொல் தண்ணீருக்கு உள்ளே அமிழ்த்துவது. ஆகவேதான் இன்றைக்கு ஆற்றலை நாம் தண்ணீர்
we are going to bury Arthur in the water by immersing him inside the water. So what we are going to do today is 100% biblical, not tradition. ஆகவே இன்றைக்கு நாம் கொடுக்க போகிற ஞானஸ்நானம் 100% வசனத்தின் படியானதை ஒழிய இது சடங்காச்சாரம் பாரம்பரியம் சம்பந்தமானது அல்ல. கடைசியாக நாம் ஆத்திருக்கிற விஷயத்தை சொல்ல வேண்டும். The final thing that I have to mention to Arthur is this. தன் ஞானஸ்நானம் எடுத்துவிட்டு வந்தவுடன் அப்படியே எல்லாமே மாறி போய் பரிசுத்தமாக மாட்டார். Right after water baptism, you are not going to become another person. It's the same you. So don't think that you will become a holy guy after water baptism. தண்ணீர் ஞானஸ்நானம் எடுத்தவுடன் ஒரு பரிசுத்தமாக மாறிவிடுவீர்கள் என்று நினைக்கக்கூடாது. ஆனால் இயேசுவோடு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த நபராக பரிசுத்தமாக வாழ தீர்மானிக்க வேண்டும். But as a person who dies, gets buried and resurrects with Jesus, you should decide to live a holy life according to the word of God from today. அப்போ அவர் ரட்சிக்கப்பட்டதை பிரசித்தமாக பகிரங்கமாக ஞானஸ்நானத்தின் போது அறிவித்தது மாத்திரமல்ல, அவர் இயேசுவோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார். So by receiving water baptism, he is not just acknowledging openly and publicly the salvation he has received in the Lord, but also legally means the eligibility of being taken care of by Jesus in terms of receiving complete forgiveness for all the sins that he has committed. Glory to God. நாம் படித்தோம். ஆகவே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் நமது கிறிஸ்தவ வாழ்க்கையை பரிசுத்தமாய் வாழ நாம் வகை அமைத்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவு காலத்துக்கு முன்பு நாம் ஞானஸ்நானம் பெற்றிருந்தாலும், irrespective of how long ago we received water baptism, we should make sure that we have to continue to live a holy life. Okay? சரி, அப்போ நாம் ஜெபித்துவிட்டு ஞானஸ்நானத்துக்கு கடந்து போவோம். எல்லாரும் இடமிருந்து நாம் ஜெபிப்போம். So shall we all rise up to our feet? Let's pray and let's all move towards the water tank. அப்புறம் ஞானஸ்நானத்துக்கு கடந்து போகலாம். Thank you, Jesus. Pastor Arjun, நான் வந்து இதற்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் சுவாமி. Father, we thank you for this lovely day. அன்பு சந்திரன் ஆத்மனை பாராட்ட அந்த பெரிய அன்புக்காக நன்றி. Thank you, Lord, for the immense love that you showed. தாழ்வே உங்களுடைய வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படிந்து இந்த கட்டளையை நிறைவேற்றும் முகமாக உங்களுடைய பிள்ளைகளுடைய சமூகத்தில் வந்திருக்கிறார். Lord, he has come to obey your word on his own account. நீங்கள் ஒரு பெரிய முன்மாதிரி இந்த பூமியில வைத்து சென்றீங்களப்பா. Lord, you set a great example on this earth when you were here. 30 வயதில் மனிதனாக வந்த இயேசு கிறிஸ்து நீங்கள் தேவ நீதியை பிதாவின் நீதியை நிறைவேற்றும் முகமாக இந்த பூமியில் வந்து அது நிறைவேற்றுங்க சுவாமி. When you came to the earth at the age of 30, in order to fulfill all righteousness, you obeyed the Father and you obeyed in waters of baptism. அந்த முன் உதாரணத்தை பார்த்து அன்பு மகனும் சுவாமி அதன் அடிச்சுவடிகளை பின்பற்றும்படியாக தன்னை அர்ப்பணித்த இந்த அழகான நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். Thank you, Lord, for Arthur who is following that example and following your footsteps. இந்த நாள் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஆசீர்வாதமான நாளாக அமையட்டும் ஆண்டவரே. May today be an unforgettable, blessed day in his life, Lord. கர்த்தாவே, இன்றிலிருந்து அவருடைய வாழ்க்கையில் அநேக மாற்றங்களை காண்கிற நாட்களை கர்த்தர் உண்டு பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, I pray that tremendous changes will be wrought in his life from today. இந்த பவுல் சொன்னது போல கிறிஸ்துவின் கூட மரித்து நானாக நான் பிழைத்திருக்கிறேன், என்னால் கிறிஸ்துவே எனக்கு பிழைத்திருக்கிறார் என்று
crucified with Christ, but nevertheless I live. But it is no longer I who live, but Jesus in me. இந்த வாலிப வயதிலும் அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் தெய்வம் பயன்படுத்துவீர்களாக. Make him a great blessing in his youth, Lord, to many others. குடும்பத்துக்கு ஆசீர்வாதமான மகனாய் பயன்படுத்துவீர்களாக. Make him a blessing in his family. அநேகரை தகப்பனே மண்ணை கொண்டு வருகிற, அநேகருக்கு முன்னுதாரணமான, அநேகருக்கு தேவ ராஜ்யத்துக்கு நடத்துகிற கிருபையை கர்த்தர் உண்டு பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். May he lead many people into your kingdom by his exemplary life. இந்த கேட்ட வார்த்தையின் பிரகாரமாய் தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு மக்களாக வாழும்படியான கிருபை உங்களால் மகனுக்கு உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். May he live a glorious life as per the word of God that we heard today. நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய், சபையோராய், ஊழியர்களாய் அன்புகளை ஆசீர்வதிக்கிறோம். Bless our dear brother as a church, as a family. இன்றைக்கு ஆண்டவா, நீங்கள் ஞானஸ்தானம் பெற்று கரையேறினவுடனே வானம் திறக்கப்பட்டது. இதா புறாவானவர், பரிசுத்த ஆவியானவர் புறாவின் வடிவிலே கிடந்து வந்தது போல, நேசகுமாரன் பிதா இவருடைய நேசகுமாரன் திருமணம் பற்றியது போல, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய திருத்துவ இடத்திற்குள்ளாக மகன் நடத்தப்படும்படியாக நாங்கள் கொண்டாடுகிறோம் சுவாமி. Just as when Jesus alighted from the water, then the God, the Holy Spirit, came and rested on him. And Father said, "This is my beloved Son in whom I am well pleased." I pray that Father would also be like that in his life here, Lord. வானங்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. Let heavens be open. எல்லா தடைகளும், எல்லா மகனுக்கு முன்பதாக வைத்திருக்கிற எல்லா போராட்டமான சூழ்நிலைகள், எல்லா அந்தகாரமான சூழ்நிலைகள், இயேசுவின் நாமத்தினால் அடைபட்ட காரியங்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. May all darknesses and problems disappear in the name of Jesus. கர்த்தருடைய ஆவியானவர் மகன் நடத்தும்படியாக நாங்கள் கொண்டாடுகிறோம். Oh Spirit of God, you lead him. உடைய கரங்களுக்குள்ளாக எங்களையும் அர்ப்பணப்பட்டு ஒப்புக் கொடுத்து, Lord, we commit him and us into your precious hands. சரியான காரியங்களை நீங்கள் நடத்தும்படியாக உடைய கரத்தில் அர்ப்பணித்து, Take care of the rest of the programs. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜீவனை கொடுக்கிறோம். In Jesus' name we pray. ஆமென். Amen. Here are some questions to ask in the presence of all the people. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? Have you accepted the Lord Jesus Christ as your personal Savior? Yes. Wonderful. So, do you believe that you will die, you will bury, and you will risen again, raised again with Jesus through baptism? Yes. அன்னிலே அவர் இயேசுவோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்புவதை விசுவாசிப்பதாக சொல்கிறார். And we want to share, say, in the presence of the church, that we will continue to live as a Christian by following Jesus. Yes. சபைக்கு முன்பதாக இயேசுவை தொடர்ந்து அவர் பின்பற்றுவதாக போன்றோம். Pastor, voce că le-am Voce. Arthur, based on your confession that you have accepted the Lord Jesus Christ as your personal Savior, and the fact that you believe in Him and His Word, and that you want to die, and you want to be buried, and you want to be resurrected with Jesus through this tremendous sacramental symbol of baptism. Pastor Aruchan and I, with the authority placed upon us by God, we baptize you in the name of the Father, Son, and the Holy Spirit. Praise God. Father, we pray that you will continue to bless our dear brother, even as he has gone through this wonderful and yet very serious sacrament. Be with him, be glorified in and through his life.
We bless him in the name of the Father, Son, and the Holy Spirit. Amen. For the new life that you've given. In Jesus' name. Amen. 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 Congratulations, Father, on your water baptism. இப்பொழுது நாம் திருவிருந்துக்குள்ளே கடந்து போகிறோம். We are going to enter the sacrament of the Holy Communion. இயேசுவானவர் தான் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படும் என்னுடைய சரீரம், நான் வரும் அளவும் என் மரணத்தை தெரிவிக்கும் வண்ணம் இதை புசியுங்கள் என்றார். On the night that Jesus was betrayed, he took the bread and he broke it and he gave it to the disciples and said, now you sup until I come in order to remember my death. அப்போ அவருடைய மரணத்தை நாம் ஞாபகப்படுத்துவது என்றால் அவருடைய மரணத்துக்கும் நமக்கும் ஒரு சம்பந்தம் இருக்க வேண்டும். If we are to celebrate the Holy Communion, which is to do with the death of Jesus, then we must in some way or another be connected to the death of Jesus. அப்போ இயேசுவின் மரணத்தோடு நம்மை தொடர்புபடுத்தும் ஒரே விடயம் ஞானஸ்நானம். The only thing that connects us with the death of Jesus is water baptism. ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே இது அழகாக விளக்கப்படுத்தப்பட்டுள்ளது. This is explained very clearly in Romans chapter 6. அப்போ அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் ஞான ஸ்நானம் எடுக்கும் பொழுது இயேசுவோடு மரிக்கிறோம். It says in Romans 6 that when we receive water baptism, we die with Jesus. அதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் தண்ணீருக்குள்ளே போகும்பொழுது அவரோட அடக்கம் பண்ணப்படுகிறோம் என்று. And it goes on to say that when we are immersed in the water, we are buried with Jesus. அப்படியே நாம் தண்ணீரிலிருந்து மேலே வரும் பொழுது அவருடைய மரணத்தின் சாயலிலே இணைக்கப்பட்ட நாம் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்படுகிறோம் என்று. Further it says, when we alight from the water, we who were connected in Jesus' death are now connected in the resurrection of Jesus. அப்போ அதனால்தான் என்னுடைய தனிப்பட்ட இறையியலில், வேதத்தின் இறையியலின்படி முழுக்க ஞானம் எடுத்தவர்கள் மாத்திரம்தான் திருவிருந்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய உறுதி. According to the theology that I know, according to the Bible, only those who receive the water baptism are eligible to take part in the Holy Communion. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது சபைகளில்? சும்மா உள்ளவர்கள் ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள், ஏன் சின்ன பிள்ளைகளோட திருவிருந்து எடுக்கிற ஒரு கலாச்சாரத்தை காணுகிறோம். Sadly, in many churches today, anybody can take part in Holy Communion, including children. That is very dangerous. They don't know that they are harming these people. இவர்கள் அந்த திருவிருந்து எடுக்கிறவர்களை இவர்கள் காயப்படுத்துகிறார்கள். ஏன் 11 சொல்லப்பட்டிருக்கிறது 23 நீங்கள் வாசித்தால், நாம் நம்மை நாமே நிதானித்து சோதித்து அறிந்து இதில் பங்கு பெற வேண்டுமா?
we read 1 Corinthians chapter 11 verse 23 onwards, it says that we have to examine ourselves and take part of the communion. Of course, if we have sinned, we can ask forgiveness and God can forgive us instantly, and then we can take part in the Holy Communion. That's a different ballgame. நாம் ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் நாம் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை கேட்டு உடனடியாக அதை பெற்றுக்கொண்டு திருவிழத்தில் கலந்து கொள்ளலாம். ஆனால் ஞானஸ்நானம் எடுக்காதவர்களிடத்திலே கலந்து கொள்ளக்கூடாது, அது ஆபத்தானது. But those who are not immersed in water baptism should refrain from taking part of the Holy Communion, because in 1 Corinthians 11 it says, some people fall sick, some people even fall dead if they take part in the Holy Communion in an unworthy manner. தகுதி இல்லாமல் திருவிருந்திலே கலந்து கொள்ளும் பொழுது ஒரு சிலர் வியாதிப்படுகிறார்கள், ஒரு சிலர் மறைத்து போகிறார்கள். அப்போ இப்பொழுது நாம் சந்தர்ப்பம் கொடுக்கிறோம். சந்தோஷமாக உங்களுக்கு இந்த அப்பமும் இந்த திராட்சரசமும் கொடுக்கப்படும். நீங்க யாரு மியூசிக் வாசிக்க, நீங்க ஏதாவது பாடணும். So when the choir leads us in some songs of worship, after our prayer, of course, those of you who are partaking of this, you can come forward and receive your bread and your cup. Go back to your seats and wait so that once everybody is ready, we all can take part together. நீங்கள் எல்லாரும் முன்னாலே வந்து ஒவ்வொருவராக உங்களுடைய அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்துக்கொண்டு ஒரு இடங்களுக்கு போனார். அப்புறம் எல்லாரும் ஒன்றாக நாம் இங்கே கலந்து கொள்ள முடியும். அப்போ நாம் எல்லாரும் இருக்குமா? காம்பினேஷன் அன்பான பிதாவே, சுவாமி ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த கம்யூனியனுக்காக வருகிறேன் சுவாமி. இதை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதை பெற்றுக் கொடுக்கிறவர்கள் ஆண்டவரே சுவாமி ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க. உண்மையாய் மனம் திரும்பி ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் வந்து இதை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. இது மூலமாய் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை தகுதி இல்லாமல் இதில் ஆண்டவரை பாத்திரத்திலே பங்கு கொள்ளாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளுங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரை. தகுதியுள்ளவர்களாய் மாற்றுங்க, உண்மையுள்ளவர்களாய் இதை எடுக்கும் பொழுது உண்மையான மாற்றத்தை எங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வரும் ஆண்டவரை. இது எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தோடு வேண்டிக்கிறார். பாடலை பாடும்பொழுது நீங்கள் ஒருவராக வந்து உங்களுடைய அர்த்தத்தையும் ரசத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். And the song is sung, you can come forward and receive your bread and your cup. Hey
அன்புடானவர் மகத்துவமான பாக்கியத்திற்காக Father, we thank you for this wonderful privilege that you have blessed us with. You have made us your children, and you have made us partakers of the body and the blood of your only begotten Son, the Lord Jesus Christ. எங்களை உங்களுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்திலும் இரத்தத்திலும் பங்குபோதாரர்களாய் மாற்றுவதை நாம் நன்றி. திருவிழந்திலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். Bless everybody who took part in the Holy Communion. May their lives be blessed. May their ailments be healed. May they receive immense power and blessing of the Lord. அவர்களுக்கு சுகம் தேவைப்படுவர்களுக்கு சுகத்தை கொடுக்கும், விடுதலை தேவைப்படுவர்களுக்கு விடுதலை கொடுக்கும், சந்தோஷமாய் வாழ செய்யும். இயேசு நாமத்தில்